ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு புது கோர்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுதான் செலினியமோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இது. இதில் இருந்து நான் சேனலில் ஒரு வீடியோவாக செலினியமோட எல்லா டாபிக்ஸும் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டீப் டெக்னிக்கலாக பார்க்காம பேசிக்காக செலினியம்னா என்ன, அது யாருக்கு யூஸ் ஆகும், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதெல்லாம் ஹை லெவலில் பார்க்க போகிறோம். Selenium is a popular open source framework for automating web browser interaction, mainly used for testing web application. ஸோ கண்டிப்பாக செலினியம் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேனுவல் டெஸ்டிங் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எதர் காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம். பட் உங்களுக்கு மேனுவல் டெஸ்டிங் தெரிஞ்சிருக்கணும். அதோட அட்வான்ஸ் தான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். அதாவது நான் மேனுவலாக ஒரு அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறேன், அதை இனிமேல் சிஸ்டமே டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கோடு எழுதுறேன், இல்லை டெவலப் பண்ணுற ஸ்கிரிப்ட் அப்படின்னா அதுதான் நம்ம ஆட்டோமேஷன் சொல்லுவோம். ஓகே, செலினியம் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியாச்சு. எதை ஆட்டோமேட் பண்ணும் அப்படின்றது தான் இந்த டெஃபினிஷனே சொல்லுது. இது ஒரு வெப் ப்ரௌசர் ஆட்டோமேட் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஆப்வியஸாக வெப் ப்ரௌசர் தான் ரன் ஆகும், சரியா? ஸோ அந்த வெப் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு செலினியம் ரொம்ப எஃபெக்டிவான டூல். அண்ட் இது இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க், யார் வேணால் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நான் மறுபடியும் சொல்கிறேன், it is used for testing the web application. It is mainly used for testing web application, which means அதை தவிர்த்து நீங்கள் உங்கள் வேலையை குறைக்கிறதுக்கு கூட இந்த டூலை யூஸ் பண்ணலாம். பட் பிரைமரியாக இதை டெஸ்டிங் டூலை தான் பார்க்குறாங்க. செலினியம் வெப் டிரைவர் 4. செலினியமோட வெர்ஷன்ஸ் ஒவ்வொரு பீரியடில் ஒன்று இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் செலினியம் ஐடின்னு ஒரு டூலாக இருந்திருக்கு, செலினியம் ரிமோட் கண்ட்ரோல்னு சொல்லுவோம், ஓகேவா? அதுக்கப்புறம் செலினியம் கிரிட் இருக்குது, செலினியம் வெப் டிரைவர் 2, 3ன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸாக இருந்து இன்னைக்கு செலினியம் வெப் டிரைவர் 4 இருக்குது, ஓகேவா? இதுதான் லேட்டஸ்ட் வேர்ஷனாக இப்போ இருக்குது. அண்ட் இதில் இருந்து நம்ம படித்தாலே அடுத்து செலினியம் கொடுக்குற அப்டேட்ஸும் நமக்கு கிளியராக புரியும், ஓகேவா? ஸோ நம்ம பார்க்க போகிறது செலினியம் வெப் டிரைவர் 4 தான் இந்த கோர்ஸில். ஓகே, செலினியம் வெப் டிரைவர் படிக்கலாம். பட் இதை படிக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்திருக்கணும். ஸோ செலினியம் அப்படின்ற டூலை படிக்கிறதுக்கு அதை தெரிஞ்சுட்டு நம்ம ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மஸ்ட். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம செலினியமே படிக்க போகிறோம். ஃபைன். இப்போது செலினியம் படிக்கிறதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. எந்தெந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாலும் நீங்கள் படிக்கலாம். ஏன்னா செலினியம் இந்த எல்லா லாங்குவேஜுமே சப்போர்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜாவா படித்தா செலினியம் ஒர்க் பண்ண முடியும், ரூபி படித்தா செலினியம் ஒர்க் பண்ண முடியும், பைத்தான் படித்தாலும் செலினியம் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதில் லிஸ்ட் பண்ண லாங்குவேஜஸ் எல்லாமே செலினியம் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும்னா கூட நீங்கள் செலினியம் படிக்கலாம், ஓகேவா? பட் இந்த கோர்ஸில் நான் இப்போ அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே ஜாவாவை பேஸ் பண்ண தான் இருக்கும், ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு பைத்தான் தெரியும் அப்படின்னா நான் அதுக்கான வீடியோவை தனி கோர்ஸாக போட தான் போகிறேன். பட் இப்போதைக்கு இது ஜாவா பேஸ்ட் செலினியமாக இருக்கும். பட் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, செலினியமுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மஸ்ட். செலினியமோட பெனிஃபிட்ஸ் நம்ம என்னன்னு பார்ப்போம், ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஸோ செலினியமாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு என்ன முக்கியமாக தெரியும்னா, இதுக்கு எந்த ஒரு லைசன்ஸ் காஸ்ட்டும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக இன்டர்நெட்டை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் இதனால தான் நிறைய கம்பெனி இதை இன்னும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரீயாக இந்த டூலை யூஸ் பண்ணி அவங்களோட டெஸ்ட் கேஸஸை ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் திங் கிராஸ் ப்ரௌசர் சப்போர்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், செலினியம் ஒரு வெப் ப்ரௌசரை ஆட்டோமேட் பண்ணுற டூல் அப்படின்ட்டு. அதாவது வெப் ப்ரௌசரில் ரன் பண்ணுற அப்ளிகேஷன்ஸை ஆட்டோமேட் பண்ணுறது. ஸோ ஆப்வியஸாக நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரௌசர்ஸை இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது எல்லா ப்ரௌசருமே கூட செலினியம் சப்போர்ட் பண்ணும். எல்லாம் இந்த சென்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இம்பார்ட்டன்ட் ப்ரௌசர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், எட்ஜ், சஃபாரி, ஒபேரா, சரியா? இந்த எந்த ப்ரௌசர்லையுமே நம்மளால் செலினியம் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ண முடியும். அடுத்ததாக கிராஸ் பிளாட்ஃபார்ம். அதாவது ப்ரௌசர் ஓகே, அந்த ப்ரௌசர் எந்த ஒரு ஓஎஸ் மிஷினில் இருந்தாலும்
அதையும் அது ஆட்டோமேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸில் இருக்கிற குரோம் தான் ஆட்டோமேட் பண்ணும் அப்படின்னு கிடையாது. அது வந்து ஒரு லினக்ஸ் மிஷினாக இருந்தாலும் இல்லை மேக் ஓஎஸ் இருந்தால் கூட அதில் சப்போர்ட் பண்ணுற ப்ரௌசர்ஸை செலினியம் ஆட்டோமேட் பண்ணும். அண்ட் லாஸ்ட்டாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் ப்ளஸ்ஸை பார்க்கும்போது இதுக்குள்ளே இருக்கிற லிமிட்டேஷன்ஸ் என்னன்னா, இதில் ஃபர்ஸ்ட் திங் இட் டசன்ட் சப்போர்ட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இது வந்து ஒரு வெப் ப்ரௌசரை சப்போர்ட் பண்ணி வெப் அப்ளிகேஷன்ஸாக ஆட்டோமேட் பண்ணுற டூலுன்ட்டு. அதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா, டெஸ்க்டாப்பில் இருக்கிற அதாவது ஒரு சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுற டெஸ்க்டாப் ஓரியன்ட் அப்ளிகேஷன் எதுவுமே செலினியமால் நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியாது. அண்ட் செகண்ட் திங் வந்து இதில் மொபைல் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கான லிமிட்டேஷன்ஸ் ரொம்ப கம்மி. தனியாக ஏபிஎம்னு நம்ம படிப்போம் மொபைல் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கெலாம். பட் செலினியமோட வேலை ப்ரைமரியாக வெப் ப்ரௌசரை சார்ந்திருக்கிற அப்ளிகேஷனை ஆட்டோமேட் பண்ணுறது மட்டும்தான். இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக நான் இன்ட்ரொடக்ஷனை போகாமல் சிம்பிளாக செலினியம்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதுக்கு என்ன தேவை, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இதை மாதிரி சொல்லியிருக்கேன். பட் அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், என்னென்னலாம் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து எண்டில் ஃப்ரேம் ஒர்க் வரைக்கும் நான் கொண்டு போகிறேன். பட் இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.